கிடையாது. இந்திய ராணுவம் வந்து இந்திய தளபதி வந்து இந்திய ராணுவத்தினுடைய தளபதி அவர். அங்கே வந்து அந்த தளபதிக்கோட வந்து நாடு அவரோட கையில் இருக்குது. ஸோ அந்த பவரை விடுறதுக்கு ஒரு இஷ்டம் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் பண்ணோன்னா நம்ம திருப்பி தாக்குவோம். உடனடியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க, ஒரு பரபரப்பு ஒன்று வரும் பாகிஸ்தானுக்குள்ளே. ஸோ அதை வச்சு ஒரு 1 இயர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ரெண்டாவது, பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுங்க. மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயாச்சு. ஸோ காஷ்மீர் ஒரு விஷயத்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் ஒரு காஷ்மீர் விஷயத்தை வந்து எடுப்பாங்க அவங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இது இருக்கும், மைல் ஸ்டோன் ஒன்று இருக்கும். அது மாதிரி அங்கே வந்து காஷ்மீர், அந்த காஷ்மீர் இஷ்யூவை கையில் எடுத்துகிட்டு அவர் பேசுகிறாரு. பேசிட்டு உடனடியாக ஒரு ஃபியூ டேஸில் வந்து இந்த சம்பவம் வந்து நடக்கின்றது. இது வந்து ஆர்கனைஸ்டான ஒரு சம்பவம். அவர் பேசினாரு, எதேச்சாத சம்பவம்லாம் கிடையாது. அதாவது வந்து பாகிஸ்தான் இராணுவம் தீவிரவாதம் 2 வேறு கிடையாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க 2 வேறுன்னு. வேறே கிடையாது. அவர்களுடைய அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் குரூப்பில் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய வந்து எப்படி கமாண்டோஸ்ன்னு சொல்கிறோமோ அவங்க ஸ்பெஷல் குரூப் அப்படிம்பாங்க.